ஹலோ ஒன் வெல்கம் டு வாட்சிங். ஸோ இந்த வீடியோ பார்க்க போனால் மிஸ் மார்வல் இந்த சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் எம்சியூ இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ், அதாவது சீரிஸாக இருக்கட்டும், படங்களாக இருக்கட்டும், பார்க்காத படங்களாக வாட்ச் பண்ணி, பார்த்த படங்களை ரீவாட்ச் பண்ணி ரிவ்யூன்றது போட்டுட்டு இருக்கேன். ஸோ அந்த வரிசையில் மிஸ் மார்வல்ஸ் இந்த சீரீஸை வந்து நான் பார்க்கல, பட் ரிலீஸ் ஆகுறது தெரியும். ஐ திங்க் வந்து 2022 நினைக்கிறேன். ஓகேவா, ஆக்சுவலி இப்போதான் பார்க்குறேன். ஓகேவா, ஆக்சுவலி இந்த சீரீஸை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி பார்க்கணும். பிகாஸ் வந்துட்டு இந்த மிஸ் மார்வல் கேரக்டர் வந்துட்டு அஃப்கோர்ஸ் இட்ஸ் எம்சியூ சீரீஸ். அதோட வந்துட்டு இவங்க இந்த மிஸ் மார்வல் ஒன் ஆஃப் த யங் அவெஞ்சர்ஸ். ஓகேவா, ஸோ இந்த எம்சியூக்குள்ள யங் அவெஞ்சர்ஸ் வர போறாங்க. ஏன்னா வந்துட்டு எம்சியூ வேர்ல்டில் ஓகேவா அவெஞ்சர்ஸ்ங்கிறது கிடையாது. இப்போதான் வந்துட்டு இந்த நியூ அவெஞ்சர்ஸ் சொல்லிட்டு தண்டர்போல்ட் டீம் வந்துட்டு வந்திருக்காங்க. பட் இப்போ புது புது கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க யங் அவெஞ்சர்ஸா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு கேட் பிஷப்பா இருக்கலாம், ஸோ மிஸ் மார்வலா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு புது புது சின்ன அவெஞ்சர்ஸ், யங் அவெஞ்சர்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இவங்களும் ஃபியூச்சர்ல வந்துட்டு மேபி ஆஃப்டர் டூம்ஸ்டே சீக்கிரம் வாஸ்ல வந்துட்டு ஒரு டீம் அப்பா சேர்ந்து ஃபைட் பண்ணலான்னு வாய்ப்புகள் இருக்கு. நான் கேள்விப்பட்ட விஷயம்னா என்னன்னு எடுத்துக்கிட்டா, மிஸ் மார்வல் வந்துட்டு அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்ல வந்துட்டு ரிட்டர்ன் அவரை போறதா நான் ஒரு கேள்விப்பட்டேன். அது நிஜமா இல்லையான்னு தெரியல. உண்மையிலே காமிக் புக் கதையில வந்திருக்கிற அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கா இல்லையான்னு எனக்கு ஐடியா இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ பார்த்தேங்க. ஓகேவா, மிஸ் மார்வல் சீரீஸ் பார்த்தேன். சீரீஸ் ஆக்சுவலி இதில் டோட்டலாக வந்து 6 எபிசோட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு எபிசோட்ஸும் வந்துட்டு ஒரு 35 மினிட்ஸ் டு ஒரு 50 மினிட்ஸ். ஓகேவா, ஒரு 50 மினிட்ஸ்க்குள்ளார இருக்கும். ஓகேவா, கிட்டத்தட்ட 1 hour பிடிக்கும் ஒரு சீரீஸ் ஒரு எபிசோட் பார்க்க. ஸோ நீங்கள் டோட்டலாக கனெக்ட் பண்ணால் கூட வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த இன்ட்ரோ அவுட்ரோ, இந்த ரோலிங் டைட்டில்ஸ், அதுக்கப்புறம் போஸ்ட் கிரெடிட் சீன் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா ஓகேவா, அதெல்லாம் என்ன நீக்கிட்டு பார்த்தா கூட சாலிட்டா 4 hours நீங்க பார்த்து முடிச்சலாம். ஓகேவா, 4 hours 50 minutes வரும். ஓகே, மொத்தம் இந்த 6 எபிசோட் தான் பார்க்க. ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு நான் முதல் எபிசோட்ல மட்டும் தான் வந்துட்டு ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருந்துச்சு. அதாவது வந்துட்டு நம்ம ஒரு டிஓடிசியில ஒரு ஏஜென்ட் இருப்பார் தெரியுமா, அவர் கூட வந்துட்டு இந்த ஸ்பைடர்மேன் நோவே ஹோம்ல வந்துட்டு நம்ம ஸ்பைடர்மேனை வந்துட்டு கஸ்டடிக்கு எடுத்திருப்பார்ல, அந்த ஒரு ஏஜென்ட், அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அவரை வந்துட்டு அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் வந்திருப்பாரு. ஆக்சுவலி இந்த புது ஹீரோஸ் வருறதே அவர் பிடிக்கிறதே ஒரு வேலையை வச்சிருப்பாரு. ஓகேவா, ஸோ அவர் வந்திருப்பாரு. ஸோ அடுத்தடுத்த எபிசோட்ல நான் இந்த ஒரு என்ன சொல்றது போஸ்ட் கிரெடிட் சீன் வந்துட்டு நான் பின்னாடி வரைக்கும் நான் பார்க்கல. நான் ஒரேடியா வந்துட்டு இந்த ஸ்ட்ரெயிட்டா வந்து அந்த சீரீஸை தான் பார்த்தேன். ஓகேவா, அந்த கண்டென்ட், அந்த ஃபுல் கதை, மெயின் கதையை தான் நான் பார்த்தேன். இந்த போஸ்ட் கிரெடிட் சீன் எல்லாம் பார்க்கல. பட் நீங்க அதெல்லாம் நீக்கிட்டு பார்த்தா கூட ஒரு சாலிட்டா 4 hours 50 minutes நீங்க வந்துட்டு இந்த ஒரே நாள மொத்த சீரீஸும் நீங்க பார்த்து முடிச்சலாம். ஓகேவா, அது எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஓகேவா, ஒரே நல்லா பார்த்து முடிச்சலாம். ஒரு சீசன் இருக்குங்க. ஒரு சீசன்ல 13 எபிசோடு. ஒவ்வொரு எபிசோடும் வந்துட்டு 1 மணி நேரம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து முடிக்கணுமே. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்துட்டு இது ஒரு ஆரிஜின் ஸ்டோரி. ஓகேவா, கண்டிப்பா சீரீஸ் ஓகேவா, கண்டிப்பா அது ஒரு சூப்பர் ஹீரோ சீரீஸா இருந்தா கூட ஒரு மாதிரி டிராமா ஸ்டைல தான் போகும். பிகாஸ் வந்து ஆரிஜின் ஸ்டோரி, கண்டிப்பா இது சீரீஸ் வேற, அந்த கான்செப்ட்ல தான் வந்துட்டு ரைட்டிங்கே பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா இதுவும் வந்துட்டு கொஞ்சம் இந்த டிராமா ஸ்டைல போகுது. ஓகேவா, என்னன்னா இந்த மிஸ் மார்வல் இந்த ரோல் இருக்குல்ல, இந்த கேரக்டர் இருக்குல்ல, ஆக்சுவலி வந்து ஒரு முஸ்லீம் அமெரிக்கன் கேர்ள் அந்த மாதிரி ஒரு போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, டீனேஜர். ஓகேவா, ஸோ ஆஸ் அ இந்தியனா ஒரு அந்த முஸ்லீமா இருக்கட்டும், இந்த இந்தியன் பேரண்டிங் இருக்குல்ல, ஐ திங்க் வந்துட்டு இந்த இவங்க வந்துட்டு ஃப்ரம் பாகிஸ்தானின்னு அந்த மாதிரி சொல்லுவாங்க. பாகிஸ்தான் ஃபேமிலி ஊர்ல இருந்து வந்த ஒரு ஃபேமிலி. ஸோ அந்த இந்தியன் பேரண்டிங்ல எந்தெந்த விஷயம் இருக்கும், இந்த இந்தியன் ஃபேமிலியில இருக்கும்ல, இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடணும், பொண்ணு ஒரு விஷயம் கேட்டா அதுக்கு வேற மாதிரி ரெஸ்பான்ஸ் வரும், பையன் ஒரு விஷயம் பண்ணணும்னு கேட்டா அது வேற மாதிரி ரியாக்ஷன் வரும். இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஷியேட்ஸ் இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட்லி இந்த இந்தியன் பேரண்டிங்ல தான் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஓகேவா, அண்ட் வந்துட்டு ட்ரெடிஷ்னலா இருக்கணும். அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு ஸ்பை வேலை பார்க்குறது. ஓகேவா, பேரண்ட்ஸ் வந்துட்டு பிள்ளைங்களை ஸ்பை வேலை பார்ப்பாங்க. எல்லா பேரண்ட்டும் சொல்லல, அவங்க நல்லது தான் பண்ணுவாங்க. பட் வந்துட்டு பிள்ளைங்க என்ன பண்ணுது அப்படி தெரியாது, திருப்திகரமா பார்க்குற விஷயம். இந்த மாதிரி இந்தியன் பேரண்டிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இந்த சீரீஸ்குள்ள கொண்டு வந்தாங்க. அதுவும் வந்துட்டு முக்கியமா மிஸ் மார்வல் இந்த கேரக்டர் கொண்டு வந்தாங்க. ஓகேவா, அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி இந்த மிஸ் மார்வலோட இந்த பேரு கூட வந்துட்டு கமலா கான்னு வச்சிருப்பாங்க. ஓகேவா, ஆக்சுவலி கமலா அது ஒரு இந்தியன் நேம் தான். அது ஒரு கியூட் ஆச்சு. அவங்க பிளே பண்ண ஹீரோயின் இருக்காங்களே, ஆர்டிஸ்ட் இருக்காங்களே, ஈமான் வெலானி. ஓகேவா, இவங்க ஆக்சுவலி ஷீஸ்
கெனடியன் ஆக்டர், ஆஃப் கெனடியன் அண்ட் ஆஃப் பாகிஸ்தானி. ஓகேவா? ஸோ இந்த விஷயம் ஒன்று காமிச்சிருந்தாங்க. அண்ட் அவங்க வந்துட்டு பிறந்தது அந்த ஹெக்டர் பிறந்ததே வந்து கராச்சி, அந்த கராச்சி பாகிஸ்தான் சொல்ற அவங்க அவங்க பர்த் பிளேஸே அங்கே தான். ஸோ படத்துக்குள்ளேயே அந்த கராச்சி அந்த விஷயம் ஒன்று வந்திருக்கும். ஸோ பர்சனலாக அவங்க ரொம்ப கனெக்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கதைக்குள்ளேயே வந்துட்டு இந்த மாதிரி இந்த கேரக்டரே வந்துட்டு அங்கிருந்தா அந்த ஊரை பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா இந்த அந்த ரியல் லைஃப் கேரக்டருக்கும் சம்பந்தமா இருக்கும், அவங்க ரிலேட் பண்ணிப்பாங்க. ரைட்டா? அண்ட் அந்த கேரக்டர் கூட ஒரு மாதிரி டீனேஜர் வைபிள் இருந்துச்சா. ஸோ அந்த அந்த வைப் நம்மளால வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அந்த சீரீஸ் முழுக்கா சொல்றேன். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு 16 வயசு, லைக் அவங்க அந்த ஹைஸ்கூல் போவாங்க. அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க, 2 ஃப்ரெண்டு இருப்பாங்க. ஓகே, ஒன்று ப்ரூனோ, ஒன்று வந்துட்டு நாக்கியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருப்பா. ஸோ 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து ப்ரூனோ தான் வந்துட்டு அந்த சூட்லாம் வந்துட்டு அந்த காஸ்டியூம்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிருப்பாரு. ஸோ ஆக்சுவலி நம்ம மிஸ் மார்வல் வந்துட்டு, அதாவது வந்துட்டு நம்ம கமலா கான் வந்துட்டு வெறித்தனமான ஒரு நம்ம கேப்டன் மார்வலோட ஃபேனு. ஓகேவா? அப்படின்னு வந்துட்டு போர்ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த எப்படி தெரியுமா, எனக்கு இந்த சீரிஸ் பார்க்குறப்போ யாரெல்லாம் வந்துட்டு இந்த ஹாக்காய் சீரிஸ் பார்த்துருந்தீங்க? ஓகேவா? கேட் பிஷப்பும் ஆக்சுவலி வந்துட்டு ஹாக்காயோட ஒரு ஒன் ஆஃப் த ஃபேன் கேர்ள் தான். அந்த மாதிரி போர்ட்ரை பண்ணியிருப்பாங்க. எனக்கு வந்துட்டு இந்த சீரிஸ் ஃபுல்லா பார்த்து முடிக்கிறப்போ ஒரு ஹாக்காய் வைப்ல ஒரு சீரிஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு அந்த கமலாகான் அந்த கேரக்டரை வந்துட்டு ஸ்பைடர்மேன் பீட்டர் பக்கரை போர்ட்ரேட் பண்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. லைக் ஹை ஸ்கூல் போடுறது, அங்கேயும் வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு புலி பண்ணுவாங்க. ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு மாதிரி குனிஞ்ச மாதிரி தான் புலி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு பவர் கிடைச்சதுக்கு அப்புறம், ஓகேவா, அந்த பவர் வந்துட்டு ஆக்சுவலி பேங்கிள் மூலியமா வந்துட்டு என்ன சொல்ல, பவர் கிடைக்கிற மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். பட் வந்துட்டு அவளுக்கு அந்த பவர் வந்துட்டு ஆல்ரெடி அவளுக்குள்ளே இருக்கு. ஆக்சுவலி அவ வந்துட்டு பார்க்க போனா இன்ஹியூமன் சொல்லியிருக்கணும். பட் வந்துட்டு இந்த எம்சியூல வந்துட்டு மியூட்டன்ட் மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. பட் வந்துட்டு அதை தவிர்த்து நம்ம பார்த்தோம்னா வந்துட்டு சீரீஸ், ஓகேவா, இதுக்கு ஒரு பட்ஜெட் இருக்குல்ல. ஓகேவா? ஸோ பட்ஜெட்டுக்கால தான் மேக்கிங் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க வச்சிருக்கிற ஃபைட் சீக்வன்ஸும் சரி, அண்ட் அதுக்கப்புறம் வந்து அனிமேஷன்ஸ், சாரி, அந்த விஎஃப்எக்ஸா இருக்கட்டும், சிஜியா இருக்கட்டும், அவ அந்த பவர் யூஸ் பண்ணும்போது அந்த க்ளோவிங்கா அந்த லைட் க்ளோவிங்கா வரும்ல. ஓகே, அந்த ஹார்ட் லைட்னு சொல்லுவாங்க. ஓகே, அதனால வந்துட்டு அவ கையை வந்துட்டு பெருசா, லைக் வந்துட்டு அந்த சீன்ல பாக்குறோமோ அவ கை வந்துட்டு பெருசா வரும். ஓகேவா? அந்த மாதிரி வந்துட்டு பவர் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் பாக்குறப்போ வந்துட்டு எனக்கு மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் பாக்குறேன் நான் தான் வந்துட்டு இந்த ஃபேண்டாஸ்டிக்ல வந்துட்டு இருப்பார்ல, அதனால வந்துட்டு ரப்பர் பேண்ட் வந்து ஸ்ட்ரெச் ஆக முடியல, அந்த மாதிரி இருந்துச்சு பாக்குறதுக்கு. அதனால செம்ம ஃபன்னா இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு இது பேரண்ட், அவங்க அப்பா அம்மா வேற இன்வால்வ் ஆயிருப்பாங்களா. ஓகே, பொண்ணு என்ன பண்றாங்கலாம் பாக்குறப்போ ஒரு மாதிரி எமோஷனலாகவும் கனெக்ட் ஆகுச்சு. ஓகேவா? பிகாஸ் வந்து கமலாகான் இஸ் முஸ்லீம் அமெரிக்கன், பட் அந்த ஃபேமிலிஸ் அந்த ட்ரெடிஷனலா இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காமிச்சிருப்பாங்க. லைக் எனக்கு பார்க்கறதுக்கு அந்த இந்தியன் பேரண்ட்ஸை பார்க்குற மாதிரி இருந்துச்சு அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் பார்க்குறப்போ. ஸோ எமோஷனலி சில சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கிறப்போ அதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு எமோஷனலா கனெக்ட் இருக்கு. ஓகே, நம்மளால கனெக்ட் பண்ணிக்கணும். ஆஸ் இந்தியனா, ஆஸ் தமிழ் பையனா வந்துட்டு அந்த பேரண்டிங்கை பார்க்குறப்போ நம்ம வீட்டில் இந்த மாதிரி தான் இருக்கேன் அந்த மாதிரி. ஓகேவா? இல்லாட்டி பொதுவா வந்துட்டு இந்தியன் பேரண்ட்ல இப்படித்தானே இருக்கும், சிமிலரா இருக்கு, அந்த மாதிரி வந்துட்டு தோணுச்சு. ஸோ கதை வந்துட்டு ஆப்வியஸ்லி இது மிஸ் மார்வலோட ஆரிஜின் ஸ்டோரி. எனக்கு தெரிஞ்சு காமிக் புக்ல இருந்து வந்துட்டு நிறைய விஷயம் மாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டா தெரியல காமிக் புக்ல எப்படி இருக்குன்னு. பட் எனக்கு பார்த்த வரைக்கும், இந்த சீரீஸ் ஃபுல்லா பார்த்த வரைக்கும் செம்ம கலர்ஃபுல்லா ஜாய்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து அந்த மிஸ் மார்வல் டைட்டில் இருக்கும்ல, ஒவ்வொரு எபிசோட்லயும் வரக்கூடிய டைட்டில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்ல வந்துட்டு யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அதை பாத்தீங்கன்னா வந்துட்டு மாறி ஃபாண்ட்ல வந்துட்டு அந்த மிஸ் மார்வல் அந்த ஒரு வரியை மட்டும் மாறி ஃபாண்ட்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லா பிரைட்டா ரொம்ப அழகா இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதுக்குன்னு தனியா வேலை என்ன கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எபிசோட் 5ல நினைக்கிறேன். ஓகே, எபிசோட் 5ல எக்ஸாக்டா சொல்ல போனா எபிசோட் 5ல மிஸ் மார்வலோட டைட்டில் வந்துட்டு தமிழ்ல வரும். தமிழ் எழுத்துல வந்துட்டு மிஸ் மார்வல்னு சொல்லி போட்டிருக்கோம். அது வந்துட்டு பாக்குறப்போ தமிழ் பையனா வந்துட்டு பெருமையா இருந்துச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் அதை விடுங்க, இந்த படத்துல வந்துட்டு 2 தமிழ் சாங், ஓகே, ஃபேமஸான தமிழ் சாங் வந்து இந்த படத்துல சாங் ரெஃபரன்ஸா இருக்கு. அதை நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம். நிறைய இந்த படத்துல, இந்த சீரீஸ்ல வந்துட்டு ஏகப்பட்ட ஹிந்தி சாங்ஸ், ஃபேமஸான சாங்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு இந்த சீரீஸ்குள்ள. ஸோ நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் வந்துட்டு எபிசோட் 1 வந்துட்டு
லிங்கா படத்துலேருந்து நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக்ல வந்து ஓ நண்பா, நம்ம சூப்பர் ஸ்டார் அவரோட இன்ட்ரோ சாங்கா ஒரு சாங் வராது ஓ நண்பா, அதோட ஒரு ஒரு போர்ஷனை வந்துட்டு இன்ட்ரோக்காக யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த எபிசோட் 1 இன்ட்ரோக்காக யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அது கிரெடிட்ஸ்ல கூட கொடுத்துருப்பாங்க. அது செம்மையான ஒரு விஷயம். அப்புறம் அதே நம்ம இசைப்புயல் அவரோட மியூசிக்ல வந்துட்டு குரு படம் இருக்குல்ல, குரு படத்துலேருந்து வந்துட்டு இந்த ஆறு உயிரே ஓகேவா, ரொம்ப ஸ்வீட்டான பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் இருக்குல்ல, அது ஹிந்தி வெர்ஷன் தேரே பீனா ஓகே, அந்த ஹிந்தி வெர்ஷன் வந்துட்டு பிளே ஆகும். அது ஒரு கல்யாண சீக்வன்ஸ் இருக்கும். அது எத்தனாவது எபிசோட்ல எனக்கு தெரியல, 3 நினைக்கிறேன். அது ஒரு கல்யாண சீக்வன்ஸ் இருக்கும். அதுல இந்த சாங் பிளே ஆகும். உங்களுக்கு தெரியாது, உத்து கேட்டாதான் தெரியும் ஓகேவா. நீ கேட்டு பாருங்க, அது இருக்கும். அது நான் நோட்டீஸ் பண்ண விஷயம். அதுக்கப்புறம் ரொம்ப பாப்புலரான ஒரு சாங் ஜிலேபி பேபி, அதுவும் வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு பிளே ஆனிச்சு. நான் பார்த்த வரைக்கும் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து ஆஸ் அ ரியல் லைஃப் ஹிஸ்டாரிக்கலா நடந்த ஒரு விஷயம் ஓகேவா, வளரல நடந்த ஒரு விஷயம் வந்துட்டு இந்த இந்தியா பாகிஸ்தான் அந்த இஷ்யூ ஒன்று நடந்துட்டு இருந்துச்சுல. ஐ திங்க் வந்துட்டு அது பேர் பார்ட்டிஷன் இந்தியான்னு சொல்லுவாங்கல்ல, இந்த இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்சிச்சு ஓகேவா. அதை பேஸ் பண்ணி அந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி நம்ம கமலஹானோட பாட்டியோட அம்மா அவங்க அந்த காலத்துல வாழ்ந்த மாதிரியும் அதை வச்சு ஒரு அந்த ஃபேமிலிக்குள்ள ஒரு ஒரு கனெக்ஷன் உண்டாக்கிருப்பாங்க. இந்த கதைக்குள்ள அந்த கதையை வந்து சேர்த்திருப்பாங்க. அது ரொம்ப எப்படிதான் எழுதுறாங்கன்னு தெரியல. இதுக்கு எனக்கு தெரிஞ்சு ரைட்டிங் பெஸ்டா இருக்கணும். அந்த கதை கூட இந்த ரியல் லைஃப் இன்சிடென்டோட இந்த காமிக்கலா இந்த விஷயத்தையும் இந்த ஆரிஜின் ஸ்டோரியும் சொன்னப்போ வந்துட்டு நல்லா இருந்துச்சு. லைக் வந்து எனக்கு கேட்கிறப்போ வந்துட்டு எனக்கு ஆர்டிஃபிஷியலா இல்லை, உண்மையில நடந்திருக்குமோ அந்த மாதிரி தான் தோணுச்சு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நம்ம நேரு அண்ட் காந்தி அவங்களோட சின்ன சின்ன இந்த ஷார்ட்ஸ்லாம் வந்துட்டு பழைய வீடியோ ஷார்ட்ஸ்லாம் இருக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அது உண்மையிலே ஆஸ் இந்தியனா பார்க்குறப்போ பெருமையா இருந்துச்சு. உண்மையிலே ஒரு MCU மார்வல் சீரீஸ்ல வந்துட்டு எல்லாம் காமிச்சிருந்தாங்க. அதுவும் மிஸ் மார்வலோட டைட்டிலே வந்துட்டு தமிழ்ல வந்துட்டு எழுதிருக்காங்கன்னா செம்ம அப்படின்னு சீரீஸ்ல தோணுச்சு. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் வந்துட்டு மொத்தம் 6 எபிசோட்ல கடைசி எபிசோட்ல கண்டிப்பா யாராச்சும் வந்தாகணும், யாராச்சும் கேமியோ கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணல. ஆக்சுவலி கண்டிப்பா நம்ம மிஸ் மார்வல் வந்துட்டு கேப்டன் மார்வலோட ஃபேன் ஓகேவா. கண்டிப்பா நம்ம கேப்டன் மார்வல் வந்து ஒரு இன்ட்ரோ காமிச்சுட்டு போனோமே அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி பார்த்தேன், சும்மா பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தப்போ திடீர்னு நம்ம கேரட் டேமஸ், அதாவது வந்துட்டு நம்ம கேப்டன் அமெரிக்கா வந்துட்டாங்க. எப்படி வந்தாங்க தெரியல, அதோட கட் பண்ணிட்டாங்க ஓகேவா. அதுக்கப்புறம் தான் தெரியுது இதுக்கப்புறம் ஒரு படம் இருக்கு த மார்வல்ஸ்னு சொல்லிட்டு, நம்ம கேப்டன் மார்வல், நம்ம மோனிகா ராம்போ அண்ட் வந்துட்டு நம்ம கமலஹான் எல்லாம் ரிட்டர்ன் வராங்க 3 பேரும் அந்த படத்துல. ஸோ அதுக்காக ஒரு லீட் அப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மார்வல்ஸ் படத்தை டீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. அது எனக்கு உண்மையில பிடிச்சிருந்துச்சு, உண்மையில நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துல இந்த விஎஃப்எக்ஸ் சிஜிலாம் வந்துட்டு குறை சொல்லவே முடியாது உண்மையிலே. அதுக்கப்புறம் சில சீன்ஸ்லாம் இருக்கும். நம்ம ஓப்பனிங் எபிசோட் 1லேயே வந்துட்டு நம்ம ப்ரூனோவும் நம்ம கமலாக்கானும் வந்துட்டு பைஸ்கல்ல போய்க்கிறப்ப வந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. அவங்க பேச சில விஷயமா பேச செவுத்துல ஒரு மாதிரி அனிமேஷனா வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்கும், பிளே ஆகி இருக்கும் ஓகேவா. அது வந்துட்டு அது எப்படிதான் எடுத்தாங்க, எப்படிதான் மேக் பண்ணாங்கன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. அது ரொம்ப லைட்டிங்கும் பக்காவா இருந்திருக்கு. அந்த மேக்கிங் அந்த செவுத்துல எழுதுனா உண்மையிலேயே வந்துட்டு அனிமேஷன் ஓடி இருக்கிற மாதிரி இருக்கு, உண்மையிலேயே வரைகிற மாதிரி இருக்கு செவுத்துல. அந்த விஷயம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கமலாக்கானோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ஃபன்னியா ஓகேவா. நம்ம வந்துட்டு இந்த டிராவிங் புக்ல வந்துட்டு நம்ம வரைஞ்சிக்கிட்டு இருப்போம்ல ஓகேவா, நம்ம பறக்கிற மாதிரி போற மாதிரி வர மாதிரி வரைஞ்சிக்கிட்டு போல, அதே மாதிரி அந்த அனிமேஷன்லாம் வந்துட்டு அவ பாக்குற இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கு ஓகேவா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பிளான் சொல்லுவா ஓகேவா. அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம அந்த எமர்ஜென்ஸ் கான்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் சொல்லுவா. ப்ரூனோ கூட சொல்லுவா, இந்த மாதிரி இத்தனை மணிக்கு நான் ஜன்னல் விட்டு குதிக்கிறேன், நம்ம வந்துட்டு 2 பேரும் பைஸ்கல்ல தப்பிச்சு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ற பிளான் வந்துட்டு அது அனிமேஷன்ல நம்மளுக்கு ப்ளே பண்ணி காட்டுவாங்க ஓகேவா. அது ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஓப்பனிங்லேயே அவெஞ்சர்ஸ் படம் இருக்குல்ல, அவெஞ்சர்ஸ் படமா இன்ஃபினிட்டி எண்ட் கேம்லாம் வந்துட்டு அவ கதை சொல்லி காட்டுவா ஓகேவா. நம்ம கமலாக்கான் கதை சொல்லி காட்டுவா. அது வந்துட்டு லைக் டிராவிங் புக் ஸ்டைல வந்துட்டு அந்த அனிமேஷன் வந்துட்டு லைவ்லியா இருக்கும் ஓகே. அது அந்த ஓப்பனிங் சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்துட்டு சீரீஸ் மட்டும் பார்த்து ஒதுக்காம, இது ஒரு புது கேரக்டர் எப்படி அக்செப்ட் பண்ண போறாங்க அதெல்லாம் பார்த்து ஒதுக்காம, லைக் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு எஃபர்ட் போட்டிருக்காங்க ஓகேவா. வேலை மெனக்கிட்டு இருக்காங்க லிட்டரலி. அதெல்லாம் வெறும் டைட்டில் வந்துட்டு வெறும் நீங்க வந்துட்டு டைட்டில் வந்துட்டு அதே ஃபாண்ட்ல ஒரே ஃபாண்ட்ல எல்லா எபிசோடுக்கும் ஒரே ஃபாண்ட்ல வச்சு விட்டுறலாம். பட் ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான, எனக்கு தெரிஞ்ச எனக்கு கணக்கே பண்ண தெரியலங்க ஓகே, 50+ ஒரு ஃபாண்ட் டிஃப்ரெண்டான ஃபாண்ட்டை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் அந்த தமிழ்ல கொடுத்த அந்த ஃபாண்ட் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த வகையில வந்துட்டு as a இந்தியனா வந்துட்டு அந்த பேரண்ட்ஸை பார்க்குறப்போ வந்து எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆகுச்சு அண்ட் எமோஷனலாகவும் கனெக்ட் ஆனிச்சு. ஏன்னா அவரோட பவர்ஸை பார்க்குறப்போ லைக்
இந்த இந்த பீட்டர் பார்க்கருக்கு ஸ்பைடர்மேன் பவர் கிடைச்சா ஃபர்ஸ்ட் எப்படி பிஹேவ் பண்ணுவான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்லைட்லி கமலாக்கான பீட்டர் பார்க்கர் கூட கொஞ்சம் அந்த மாதிரி வந்துட்டு போர்ட்ரே பண்றாங்களோ என்னமோ அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ யா, யாருக்காச்சும் டைம் கிடைச்சா இந்த மிஸ் மார்வல் இந்த சீரிஸ் வந்துட்டு பார்க்க மறந்துடாதீங்க. உண்மையிலே தரமான ஒரு எபிசோட்லாம். பட் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான குவாலிட்டியில ப்ரெசென்ட் பண்ண பார்த்துருக்காங்க. அதை அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சீரிஸை பார்த்தே ஆகணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மார்வல்ஸ் படம் வரும், அதோட லீட் ஆகுது. ஸோ அந்த படத்தை பார்க்கறதுக்காச்சும் இந்த சீரிஸ் நீங்க பார்த்தே ஆகணும். அந்த சீரிஸும் அந்த படத்தை நீங்க பார்த்தாகணும். பிகாஸ் எல்லாமே வந்துட்டு இன்டர் கனெக்டா ஆகும் போது. ஓகேவா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு சீரிஸ் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ பாருங்க, பார்த்ததுக்கப்புறம் ஸோ உங்க தாட்ஸ் விஷயங்களை ஷேர் பண்ண பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யா, இந்த சீரிஸ் வந்து டிஜிட்டல் பிளஸ் அவைலபிளா இருக்கு. ஓகேவா? ஸோ பார்த்துட்டு உங்க தாட்ஸ் விஷயம் ஷேர் பண்ணுங்க. ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் சைன் ஃபேமிலி டேக் கேர். பாய்.